நண்பர்களே, இன்றைக்கி எனக்கு ஒரு 9 மணிக்கா ஒரு 10 மணி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ட்ரிப் அடிச்சுது எக்ஸல். நான் என்ன பண்ணேன், போயிட்டு ரிட்டர்ன் வரணும், பர்மிட்டு போடணும், எல்லாம் சேர்த்து 5500 கேட்டேன். 4300 அடிச்சுது. நான் 5500 கேட்டேன். கஸ்டமர் என்ன பண்ணாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. 2 வண்டி புக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வண்டி நான் போயிட்டு பேசிட்டேன். 2வது வண்டி வந்துச்சு. 2வது வண்டி வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன பண்ணார், 4500 காட்டுது, 600 எக்ஸ்ட்ரா கொடுங்க டோலுக்கும் பர்மிட்டுக்கும் அப்படின்ட்டு அவர் கேட்ட உடனே கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, என்ன ஒரு மாதிரி, என்ன நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க? ஆமாம் சார், நான் போயிட்டு அங்கேருந்து எம்டியாக வரணும், சென்னைக்குள்ளே அங்கேருந்து எனக்கு ட்ரிப்பு கிடைக்காது, நான் ரிட்டன் எம்டியாக வரணும், நான் அதுக்காக தான் சார் இந்த ப்ரைஸ் கோட் பண்ணேன் அப்படின்னு நான் கேட்டேன். சரின்ட்டு ஓகேன்ட்டு ஏற்றிட்டு போயிட்டேன். இப்போ நான் நுங்கம்பாக்கத்தில் ஏற்றிட்டு அடியார்கிட்ட வந்துட்டேன். ஈஸியாரை பிடிக்கலான்ட்டு அடியார் வந்துட்டு, அடியார்கிட்ட கஸ்டமர் மறுபடியும் ஃபோன் பண்ணி, நீங்கள் இங்கே வாங்க, நுங்கம்பாக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும், நீங்கள் இங்கே வாங்க 10 கிலோமீட்டர், மறுபடியும் 10 கிலோமீட்டர் எம்ட்ரியாக நான் எப்படி வரது சார், நீங்கள் ரெண்டல் புக் பண்ணல. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட கொஞ்சம் சூடாகவே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் பேசின அமௌண்ட் ஓகே தரேன்னு சொல்லிட்டாங்க. அதில் அந்த கஸ்டமர் என் கூட வரல, அவங்களோட அக்காவை யாருன்னு தெரியல, அவங்கள ஏற்றி விட்டாரு. சரின்ட்டு நானும் ஏற்றிட்டு பாதி தூரம் ரிட்டர்ன் கூப்பிடுவோம். நான் ரிட்டர்ன் என்ன பண்ணேன், ஐயப்பன் கோயிலுக்கு வர சொல்கிறேன். சார் என்ன சார் ரெண்டலாக புக் பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி சார் வரது, இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா எனக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வரேன், இல்லை சார். அந்த டிரைவர் என்ன பண்ணேன், நான் கோயிலாண்ட தான் இருக்கேன் வாங்கணும். நான் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு 10 கிலோமீட்டர் எம்டியாக போயிட்டேன். அங்கே போயிட்டு இவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது ஒரு மாதிரி பேசினாங்க, எனக்கு ஒரு மாதிரி அவன் பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் டென்ஷன் ஆகிட்டு என்ன கேன்சல் பண்ணிக்கலாம் சார், என்ன கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை சார் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சரின்ட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த பில் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. இது என் மேலே எதனா தப்பு இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு தெரியல. நான் ரெண்டல் புக் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக நான் எப்படி சொல்கிறது, ரெண்டல் புக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் போயிருப்பேன். அவங்க சொல்கிற இடத்துக்கு போக வேண்டியது நம்மளோட கடமை, ரெண்டல் எடுத்து. ஏன்னா அவர்ஸ் கணக்கு அவங்க புக் பண்ணது பாண்டிச்சேரி, நுங்கம்பாக்கம் டு பாண்டிச்சேரி. இல்லை டபுள் ட்ராப் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, டபுள் ட்ராப்பும் போடல அவங்க. இதில் என் மேலே எதனா தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.